ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ இன்ட்ரோ கொடுத்தது போதும், எந்திரிச்சு கிளம்பும் முதல்ல. போன தடவை தான் என்ன இன்ட்ரோ கொடுக்க உள்ள, இந்த தடவையாவது வீடியோ பேச விட்றா. டேய், உனக்கு பேக்ரவுண்டும் செட் பண்ண தெரில, காஸ்டியூமும் போட தெரில, ஏன்டா சாவடிக்கிற? போடா எந்திரிச்சு முதல்ல. என்ன நண்பா அவனோட ஒரே ரோதனையா போச்சு. ஐயோ ஐயோ, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நண்பா, அந்த பையன் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு மிஸ்டேக் மறந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எப்போ போல சேஞ்ச் பண்ணிடுவோமா? ஏன் நண்பா, பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு புதுவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் மாடிஃபைடு பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணதே கிடையாது. மாடிஃபை பண்ண பைக்காக தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம். ஒரிஜினலில் கூட மாடிஃபைடு சொல்கிறேன் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு வெறும் மாடிஃபிகேஷன் பைக் மட்டுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரிஜினாலிட்டியாவே ரிவ்யூ பண்ணுவோமே. நம்ம மேக்ஸ் 100 ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர். அவர் போட்டோ முடிஞ்சா நான் டிஸ்பிளேல போட்டு வர்றேன். அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு, முடிஞ்சா டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வண்டி சூப்பரா இருக்கு, செம்ம கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் நான் வீடியோ எண்ட்ல சூப்பரா சொல்லியிருப்பேன். முக்கியமா FC வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி புதுசா ட்ரை பண்றதுக்கு, வித்தியாசமா ட்ரை பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இந்த வண்டி சுசுகி மேக்ஸ் 100 2002 மாடலு. நல்லா பளபளன்னு மேனி புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த வண்டி பிஃபோர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா அது? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நண்பா. இந்த வண்டியோட இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரீபோர் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை பற்றிலாம் பேசலாம் வாங்க. இந்த வண்டியோட டேங்க் ப்ளஸ் சைடு டோர் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இல்லை, புதுசாகவே வாங்கி போட்டார். ரெண்டும் சேர்த்து 3000 ருபீஸ்க்கு பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜினில் ரீபோர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது புது போரே வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கு 6000 ருபீஸ் ஆனதாக அவர் சொல்கிறாரு. பட் எனக்கு என்னங்கிறது எனக்கு புரியல. அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 6000 ருபீஸ் ஆகும் ரீபோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ரிம் செட்டு ப்ளஸ் ஃபோர்க் செட்டு ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. ரிம் செட்டு ஃபோர்க் செட்டு ரெண்டும் சேர்த்து 3000ங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது நண்பா. அவர் ஏமாந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த வண்டியோட ஒயரிங், டோட்டல் ஒயரிங் கிட்டு ப்ளஸ்ஸு ஹெட்லைட் டூமு ப்ளஸ்ஸு இண்டிகேட்டர்ஸு இது மூணும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் செலவு பண்ணி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சுசுகி மேக்ஸ் 100ஓடது. எதுவுமே ஆல்ட்ரேஷன் ஸ்பாட் கிடையாது. எல்லா ஸ்பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர், ஜென்யூன் ஸ்பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சி பெங்களூர்லேருந்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ப்ளஸ் கீ சாக்கெட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மேக்ஸ் 100ஓட ஒரிஜினல், அதாவது டிவிஎஸ் மேக்ஸ் 100ஓட ஒரிஜினல் ஸ்பீடோமீட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுவுமே ஒரிஜினல் ஸ்பேர் தான், ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர் தான். அதுக்கு 1500 ருபீஸ் செலவாயிருக்குது. அடுத்து இந்த வண்டிக்கு ஒரிஜினல் சுசுகி மேக்ஸ் 100ஓட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் செலவு பண்ணி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த வண்டியில் ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100ஓட மட்கார்டு 1500 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த வண்டியோட சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100ஓட சைலன்சர் செகண்ட் ஹேண்டில், அதாவது ஓல்டு சைலன்சர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 1000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த வண்டியில் ஷாக் அப்சர்ப்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் செலவு பண்ணி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ரிம் செட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த வண்டியோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட்டு கார்டு அப்புறம் சாரி கார்டு ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட கிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு, அதாவது 250 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த வண்டியோட டேஞ்சர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஹேண்டில் பாரு, அந்த ஓல்டு ஹேண்டில் பாரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது மொத்தத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20,000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. எஃப்சி பண்ணாமலே 20,000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. 20,000 ருபீஸ் செலவு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டோரேஷன் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் ஒர்த்து தான் நண்பா. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியோட பீட்டை கேட்டலாம் வாங்க. இந்த வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நண்பா. இந்த வண்டியை பற்றின உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. என்ன நண்பா, வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? பைக்கோட பீட் எப்படி இருந்துச்சு? நான் அந்த பீட்டையும் சேர்த்தே போட்டு விட்டேன் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன், அதாவது இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்டோர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்டோர் பண்ணும்பொழுது எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் சொல்ல போனால் இந்த மாதிரி ரிஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக வச்சு பலப்பலன்னு வச்சு ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் வண்டிக்கு எஃப்சியே இல்லைனா கூட நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஒரிஜினலாக போனீங்கன்னா போலீஸ் கூட பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு நீ எஃப்சி வாங்காமலாம் போயிடாதீங்க. எஃப்சி எடுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு ரெஸ்டோர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உங்க பைக்குக்கு கண்டிப்பா எஃப்சி 101% கண்டிப்பா கொடுத்துருவாங்க எஃப்சி. ஸோ இதே மாதிரி நீங்க பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வண்டியை ஏன் பேக்ரவுண்ட்ல வச்சு பேசுறேங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு எஃப்சி பண்ணதுக்கு போறாதீங்க. இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் ரெடி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, இதே மாதிரியே ரெடி பண்ணிட்டு நீங்க போங்க. இப்போ ஏன் நான் மெதுவா பேசுறேன்னா தொண்டை ரொம்ப வலிக்குது நண்பா. ஏகப்பட்ட ரீடேக், இன்ட்ரோக்கே ரொம்ப ரீடேக் எடுத்தாச்சு. இப்பவுமே நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க முக்கியமா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை தட்டி ஆள் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வித்தியாசமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்டென்ட் இதுக்கப்புறம் நான் வச்சிருக்கேன். டாமினார் 400, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு சத்தியமா சொல்றேன் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வித்தின் 1.5 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2K வியூஸ் இது வரைக்கும் எனக்கு போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்க்கு. அதே மாதிரி டாமினார் 400 சுசுகி ஹயாபுசாவா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே வடக்கு நண்பர் அந்த வீடியோ போடலாமா, இல்லாட்டி RX 100க்கும் Max 100க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கம்பேரிஷன் வீடியோ நான் பழைய வீடியோ போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக கம்பேரிஷன் வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ போடலாமா, இல்ல உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்கா, இல்ல உங்ககிட்ட எதனா மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி இருக்கா, இதை விட சூப்பரான வண்டி எல்லாம் இருக்கா, ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி புதுசா ட்ரை பண்ணலாமான்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல மீட் பண்ண வரைக்கும், அல்லது மொக்கையான வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாய்.